நமது முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து இதுவரை 104 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வெற்றி தமிழ்நாடு கான்க்ளேவ் எல்லாரும் ஒரு சின்ன அறையில் நடத்தப்பட்டது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், 104 MOU நம்ம பண்ணியிருக்கோம். 1,02,514 கோடிக்கு பண்ணியிருக்கோம். 1,21,788 ஜாப் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. வந்த 2 மாதத்தில் 7 MOU பண்ணியிருக்கோம். 35,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 14,790 ஜாப் கிடைச்சிருக்கு. இதன் மூலமாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இங்கே கேட்டாங்க, என்ன நீங்கள் எதையுமே ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி. ஆனால் கைடன்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம பப்ளிக்காக லைவில் இது போய்கிட்டு தான் இருந்தது. எல்லா கம்பெனியும் என்ன ஏதுன்னு வெளியிட்டு தான் செஞ்சோம். அதை ஏன் நம்ம மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. அதே மாதிரி வெற்றி மாநாட்டில் 97 MOUs சைன் பண்ணோம். க்ரீன்ஃபீல்டு ப்ரௌன்ஃபீல்டு அப்படின்னு 2 இருக்குது. க்ரீன்ஃபீல்டு 55 பண்ணோம். 50 விரிவாக்க திட்டம், இதில் 8 திட்டங்கள் இது 2மே சேர்ந்து இருக்கு. அதே மாதிரி 25 புதிய நிறுவனங்கள் முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு. அதில் அல்ட்ரா வயலட் கிருஷ்ணகிரியில் அமைக்கிறாங்க. ஃபார்ச்சூன் 500 அப்படின்னு சொல்கிற தரவரிசையில் 292வது ரேங்க்ல இருக்கிற சூப்பர் மைக்ரோ அப்படின்ற 2 கம்பெனி, புது கம்பெனி இங்கே வந்திருக்கு. 100 நாட்களில் 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் மூலமாக 1,21,788 வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவையெல்லாம் ஜஸ்ட் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமே தான் வரும். 100 நாட்களில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலைமையிலான அரசு 100 நாட்களில் 1,00,000 கோடி முதலீட்டை ஈர்த்துள்ளது என்ற சாதனையை கேட்டதும் சிலருக்கு பொறுக்கவில்லை. அது எப்படி சாத்தியம் என்ற பதற்றத்துடன் கேட்கிறார்கள். முதலீட்டாளர்களுக்கு மாபெரும் நம்பிக்கை தந்திருப்பது நம் தலைவர் கூறிய வார்த்தைகள். உங்களிடம் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாது என்ற துணிச்சலாக சொல்லுங்க, இது எங்க தம்பி விஜய் ஆட்சி, இது எங்க பிள்ளை விஜய் ஆட்சி என்ற தைரியமாக சொல்லுங்க, நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று அவர் வெளிப்படையாக அறிவித்ததால் தான் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு அலுவலகங்கள் 1 பைசா லஞ்சம். நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டத்தை அறிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக புதிய தொழில் கொள்கையை அரசு இறுதி செய்து வருகிறது. செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, ஆளில்லா விமானங்கள், உணவு பதப்படுத்துதல், உயிரியல் மருந்துகள் உள்ளிட்ட 20 உயர் வாய்ப்பு துறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. FDI அந்நிய நேரடி முதலீடு. நம் அன்பிற்குரிய முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. 16 நாடுகளை சேர்ந்த மற்றும் வெளிநாட்டு தலைமையகங்களை கொண்ட 30 திட்டங்கள் இவற்றுள் மேற்கொள்ளப்பட்டு முதலீடு 22,268 கோடி அந்நிய நேரடி முதலீடுகள். இவை மொத்த முதலீடுகளில் 22% மேலும் 38,357 வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. முக்கிய நாடுகளை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறேன். ஆஸ்திரேலியா 7,125 கோடி, ஜெர்மனி 4,400 கோடி, ஜப்பான் 2,651 கோடி, பிரான்ஸ் 2,021 கோடி, தென்கொரியா 6 திட்டங்கள், ஸ்ரீலங்கா 800 கோடி, 7,000 வேலை வாய்ப்புகள் ஜவுளித்துறையில். தமிழ் டயஸ்போரா. உலக தமிழ் சமூகத்துடனான தொடர்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உலகம் முழுவதும் வாழும் புலம்பெயர் தமிழர்களுக்கு தங்கள் பூர்வீக மண்ணில் முதலீடு செய்யுமாறு அழைப்பு விடுத்து கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு 120 பேர் பதிலளித்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கான முதலீட்டு ஊக்குவிப்பு பிரிவு வழிகாட்டி நிறுவனத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய விரும்பும் போது ஒரே இடத்தில் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் உதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் எம்பல் டெக்ஸ்டைல் பார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம ரீசன்ட் கான்க்ளேவ்ல 17 மேலேருந்து அவர் என் கூட கோஆர்டினேட் பண்ணி இன்னைக்கு அவங்களுக்கு லேண்டும் அலோகேட் பண்ணி எல்லா கன்வர்ஷன் ரேட்டும் இப்போ நம்ம இந்த 1,00,000 கோடியில் எல்லாரும் கேட்டீங்க, இதை நீங்கள் எவ்வளோ தூரம் கிரவுண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. இன்னைக்கு வர கன்வர்ஷன் ரேட் 45%. நாங்கள் வந்த 100 நாட்களில் 45% கன்வர்ஷன் ரேட் காமிச்சிருக்கோம். இது மட்டும் அல்லாமல் எந்தெந்த துறைகளில் எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். வாகனங்கள் மற்றும் மின்வாகனத்துறை 17 திட்டங்கள், 17,073 கோடி,
14,977 ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி இந்த துறையில் 15,787 கோடி. பொறியியல் உற்பத்தி துறையில் 20 திட்டங்கள், 9,525 கோடி, 22,220 ஜாப். ஜவுளித்துறையில் 16 திட்டங்கள், 7,871 கோடி, 24,876 ஜாப்ஸ். மின்னணுவியல் மற்றும் செமிகண்டக்டர் 10 திட்டங்கள், 5,893 கோடி, 7,236 ஜாப்ஸ். உயிர் அறிவியல் திட்டங்கள் 8 திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். 33,893 கோடி வந்து இதில் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வான்வெளி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி 6 திட்டங்கள், 2,787 கோடி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தொழில்துறை பூங்காக்கள், கடல்சார் துறை, பொம்மைகள், ஆள் தொழில்நுட்பம் இதில் 8 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. பல்கலைக்கழகங்கள், R&D, GCC உள்ளிட்ட துறைகளிலும் முதலீடு 1000லிருந்து 5000 ஜாப் வந்து கொடுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்ப முன்னுரிமை துறைகள் 40 திட்டங்கள், 54,787 கோடி, 30,157 ஜாப் வந்து கொண்டு வந்திருக்கோம். தரவு மையங்கள் 3 திட்டங்கள், 26,417 கோடிக்கு வந்து இத்தனை துறைகளிலும் நம்ம வந்து முதலீடு கொண்டு வந்திருக்கோம். இத்தனை துறைகளிலும் ஜாப் வந்து நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம்.